கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச்செயலாளர் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அவருக்கு உடம்பு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா கூட தினம் டூர் வராருல. பைமழையும் பெருவெள்ளம் வந்தப்ப ஜெயலலிதா எங்க இருந்தாங்க? அவங்க இப்படி வெயில போட்டு சாகடிக்காங்களே, கொலை செய்யறாங்களே, அதை கண்டிச்சு பத்திரிகைகள் மறுநாள் பேப்பர்ல பாக்குறேன், அதை டைலூட் பண்ணிட்டாங்க. பத்திரிகை தர்மம் இல்ல. நேற்றுக்கு சேலம் மகுடஞ்சாவடியில பச்சியண்ணன்கிறவரும் பெரியசாமிங்கிறவரும் நாற்காலியில் உட்கார்ந்த இடத்துல செத்து போயிட்டாங்க வெயில்ல. இப்ப என்ன போடுறாங்க, திரும்பி போகும்போது ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்ததாக சொல்லி கவர்மெண்ட் கொடுக்கிற அறிக்கை, ஏடிஎம்கே கொடுக்கிற அறிக்கை பத்திரிகைகள் போடுறது என்ன தர்மம் இது? ஒன்று ரெண்டு பத்திரிகை தானே உண்மையை போடுறாங்க. அதாவது கொஞ்சம் கவனிக்கணும். குடிச்சு போட்டு எல்லா கட்சியிலையும் குடிக்கிறவன் இருக்கிறான். எங்க கட்சியில கொஞ்சம் குறைவு. காரணம், ஆரம்பத்திலிருந்து நான் தொண்டர்படைக்கு ஆள் எடுக்கும் போதே குடிப்பழக்கம் இருக்கிறன்னா நான் எடுக்க மாட்டேன், திமுகவிலே எடுக்க மாட்டேன். அவன் குடிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அன்னைய டெலீட் பண்ணிடுவேன். கூட்டத்தில் 5-6 பேர் குடிச்சு போட்டு கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தா 10,000 பேர் இருக்கிற இடத்துல அது எப்படி எழுதுவாங்க? வைகோ கூட்டத்தில் அந்த கட்சி, எங்க கட்சி இல்ல இன்னொரு கட்சி குடிச்சு போட்டு கூத்தடிச்சாங்க, இவங்களா கட்சி கூட்டு. எங்க மாநாட்டில் தினமலர் எழுச்சி விழுந்தாங்க. ஒரு பாட்டில் விஸ்கி குடித்த பாட்டில் அடையாளம் கூட இல்லை. உண்மையிலே தினமலர் பாராட்டுறேன். ஒரு மது அருந்திய அடையாளம் கூட இல்லைன்னு எழுதினாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது குடிச்சு போட்டு ஆட்டம் போட்டாங்கன்னு எழுதுவாங்கல்ல, அவங்கள போக சொன்னேன். அதை இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கல்ல ரொம்ப கண்டிச்சு இப்படியெல்லாம் நான் விரட்டேன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு, விளாத்திகுளத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் கூட அப்படின்னாங்க, நீங்க 4 மணிக்குள்ள வரணும், இல்லாட்டி 5 மணிக்கு மேல வாங்கினாங்க. நான் போய் புதூர்ல 5:30 வரைக்கும் அங்க ரொம்ப நேரம் பேசிட்டு 5 மணிக்கு கோயில் திருவிழா முடிஞ்சிடும் சொல்றாங்கன்னு 6 மணிக்கு போனங்க. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மண்டபப்படி அந்த தேவேந்திரகுல மக்கள் ஆயிரக்கணக்கில் என்ன வரவேற்றாங்க. கோயிலுக்கு முன்னாடி வரிசையா நின்று கும்பிட்டு வரவேற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட கூட்டம் 10,000 பேர் இருக்காங்க. அங்க பாட்டு நம்ம வஉசி பேத்தி வந்திருக்காங்க, வாலேஸ்வரன் மகள். அவங்க அரசியல் கிடையாது. வஉசியுடைய மகன் வாலேஸ்வரன் தனக்கு சன்னத்து கொடுத்த ஜட்ஜ் வாலேஸ் பேர்ல தன் மகனுக்கு வாலேஸ்வரன் வச்சாரு கோயில்பட்டில் இருக்கும்போது. அவங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா இறந்ததுக்கு நான் போயிருந்தேன், அப்பதான் அவங்கள பார்த்தேன். வைகோ மாதிரி யோக்கியமான அரசியல்வாதி நாட்டுக்கு தேவை, அவரெல்லாம் இவ்வளவு மக்கள் என்ன அங்கீகரிக்கிறேன் இருக்காரு. அதுக்காக அவரும் கணவரும் வந்தாங்க. மரகத மீனாட்சி ராஜாவும் வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிட்டு வராங்க. அவங்க விளாத்திகுளத்தில் பேசினாங்க, இந்த ரெக்கார்டு போடல. இதை கேட்டுக்கிடுங்க. அவங்க 10 நிமிஷம் பேசினாங்க, ரெக்கார்டு போடல. விளாத்திகுளம் தமாக கேண்டிடேட் கதிர்வேலு 20 நிமிஷம் பேசினாரு, ரெக்கார்டு போடல.